हे बृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती சந்தமம் தாம வை ஜெயந்தி விபூஷணம். ஸ்ரீயப்பதியான நாராயணுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் 57 தசகங்கள் முடித்து ஸ்ரீமன் நாராயண பட்டத்திரி அருளி செய்த நாராயணியத்தில் 58வது தசகமாக தாவாக்னி மோக்ஷா ருத்துவர்ணனம், அதாவது காட்டுத்தீயினின்று கிடைத்த விடுதலை, அதை பற்றி வருணிப்பது இந்த தசகம். 58வது தசகம். காட்டுத்தீ அக்னி அப்படின்னு நாம் சொல்கிறோம். அக்னியில் எத்தனை வகையான அக்னி உண்டு? பலவிதமான அக்னிகள். அதாவது ஜாதராக்னி, சித்தாக்னி, பூதாக்னி, சர்வாக்னி. இது பேசிக்கா. அப்படின்னா என்ன? தமிழில் சொன்னோன்னா பசித்தீ, அறிவுத்தீ, உயிர்த்தீ, குண்டலினி தீ, காட்டுத்தீ, மரத்தீ, பாறைத்தீ, கற்கள் தீ, சூரியனால் ஏற்படக்கூடிய தீ, மின்னல் தீ, வடவாக்னி, இப்படி பல வகையான அக்னிகள், தீச்சுடர்கள் நமக்கு தெரியும். இன்னும் கடலிலே பிறக்கின்ற, கடலுக்குள்ளே பிறக்கின்ற தீ, கடலுக்கு வெளியே எரியக்கூடிய எரிமலை தீ, இப்படி பலவிதமானது. இதில் கோஷ்டாக்னி, அதாவது வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடியது, ஜாதராக்னி சொல்கிறோம். இந்த ஜடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அக்னிகள். ராசாக்னி, ரக்தக்னி, மான்சகக்னி, இப்படி பலவிதமான அக்னிகள். கொழுப்பு, எலும்பு சம்பந்தப்பட்டது, மஜ்ஜை சம்பந்தப்பட்டது, சுக்ராக்னி, இப்படி பலவிதமான அக்னிகள். இதைத்தான் பட்டினத்தார் சொல்வார், அன்னையிட்ட தீ அடிவயிற்றிலே, பின்னையிட்ட தீ தென்னிலங்கையிலே, முன்னையிட்ட தீ முப்புறத்திலே, பெண்ணையிட்ட தீ தென்னிலங்கையிலே, நானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே அப்படின்னு வாழை மரத்தினுடைய அந்த பட்டைகளை வைத்து தாயாருக்கு அக்னி மூட்டுறார். இதே மாதிரி தான் ஆயுஷகர பகவத்பாதாளம். இப்படியாக ஜடத்திலே இருக்கக்கூடிய அக்னி ஜடராக்னி, ஜாதராக்னி அப்படின்னு. பூதங்கள், இந்த பூதத்திலே இருக்கக்கூடிய அக்னி. நிலம் பார்த்திவாக்னி, நீர் அபியாக்னி, நெருப்பு தைஜசா, நெருப்பு தைஜசா அக்னி, வாயு வயவிய அக்னி, ஆகாஷிய அக்னி, இப்படியாக பூதாக்னி. அது தவிர சித்தாக்னி, சர்வாக்னி, இப்படி பலவகையான அக்னிகள் உண்டு. இதில் எரியக்கூடியது இவை எல்லாமே அவனால் நிர்மாணியம் செய்யப்பட்டது, அவனால் தொகுக்கப்பட்டது, அவனுக்காக ஏற்படுத்தப்பட்டது, அவனால் ஏற்படுத்தப்பட்டது. அந்த அக்னியானது இந்த பிருந்தாவனத்திலே எப்படி கண்ணனோடு இருக்கக்கூடிய, பலராமனோடு இருக்கக்கூடிய அவனுடைய நண்பர்கள், கோபர்கள், கோபிகைகள், அங்கே இருக்கக்கூடிய பசுக்கள், கன்றுகள், இவையெல்லாம் அதை எப்படி எதிர்கொள்கின்றன, பகவான் என்ன செய்கின்றான் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் காட்டிலே இருக்கக்கூடிய அக்னி, காட்டு தீ. அந்த தீயிலிருந்து விடுவிக்கக்கூடியது, பகவானால் விடுவிக்கப்படுவது. உபாயம் உபேயம் இரண்டுமே அவன்தான் அப்படின்னு பெரியவா சாதிப்பான். அந்த மாதிரி இரண்டாகவும் அக்னியாகவும் அவன், அக்னியை பிறப்பித்தவனும் அவனும், அந்த அக்னியிலிருந்து காப்பாற்றப் போகிறவனும் அவன்தான். அதைத்தான் பட்டதிரி சாதிக்கிறார். அதாவது துவயி விகரண லோலே, பாகேஸ்வரி அப்படிங்கிற ஒரு ராகத்தில் அமைஞ்சது இந்த 58வது தசகம். துவயி விகரண லோலே பாலஜாலை பிரலம்ப பிரமதன சலிவிம்பே சவிலம்பே தேவன தே நவ ஸ்வயிரச்சாராக த்ருண குதுக நிவிஷ்டா தூரதூரம் சரந்திய கிமபி விபினமைஷி காக்யமிஷாம் பபூஹு. துவயி பாலஜாலைகி, அதாவது துவயி தங்களுடன் கூடவே இருக்கக்கூடிய கோபாலர்கள், பாலஜாலகி கோபாலர்களுடன் நீ என்ன பண்ண? விளையாடுறதுல விருப்பமாக இருந்த. உனக்கு தெரியும், விகரண லோலே, நீ வேணா விளையாடுறதுல இஷ்டமாக இருக்கலாம், ஆனால் உனக்கு மனசுக்குள்ளே தெரியும் அடுத்தது என்ன செய்ய வேண்டும், அடுத்தது என்ன நிகழ வேண்டும், அதையெல்லாம் நீ சிந்திக்கக்கூடியவன், செயல்படுத்தக்கூடியவன். அப்படிப்பட்ட நீ விளையாட்டிலே விருப்பமுடையவனாக இருக்கின்றாயே கிருஷ்ணா. நீ யார் தெரியுமா?
பிரலம்பாசுரன், இதற்கு முன்னாடி தசகத்தில் பார்த்தோம், பிரலம்பாசுரனை கொல்வதற்காக நீ ஒரு பிளான் பண்ணின. அந்த பசுக்களை அப்படியே கொஞ்சம் அனுப்பிச்சு, தனியாக அனுப்பிச்சு, பலராமன்கிட்ட சொல்லி அப்படியே சஞ்சரித்து சஞ்சரித்து புல்லில் விருப்பமுடையவளாக பசுக்களை வெகு தூரம் அனுப்பிச்சேன். அனுச்சதோடு மட்டுமல்ல, அவைகள் அடைந்தன, ஒரு வனத்தை அடைந்தன. இந்த பசுக்களோடு நீ விளையாடணும், நீ அனுச்சான் இல்லையா? இவைகளோடு, கோபர்களோடு, கோபியர்களோடு விளையாட்டை செய்கின்ற நீ அந்த பசுக்களை வெகு தூரம் அனுப்பி வைத்தாய், அனுப்பச் செய்தாயே. அந்த பசுக்கள் சஞ்சரித்து கொண்டே ஐஹீகம் என்ற முஞ்சிக்காட்டை அடைந்தன. ஐஹீகாக்கியம் கிமபி வனம், ஐஹீகம் என்ற பெயருடைய ஒரு வனத்தை அவைகள் அடைந்தன அப்படின்னு சாதிக்கிறார். ஐஹீகம் என்ற வனத்தை அவைகள் அடைந்தன. அவைகள் அனுச்சது மட்டுமல்ல, நீ பின்னாடியே போற. இது என்ன ஆறுது? கொஞ்சம் தூரம் போனப்புறம் தான் தெரியும் பின்னாடி வரவே இல்லையே அப்படிங்கிறது. இந்த பசுக்கள் கிடுகிடுன்னு போயிட்டே இருக்கு. இவை பசுக்கள் மட்டுமா போகிறது? நம்ம கம்பராமாயணத்தில் பார்த்தோம், கடகட கடகடன்னு ராமலக்ஷ்மணால அழிச்சின்னு வந்த விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார்? அடுத்து வேலை ஆகணும் அப்படின்னு நேரம் மிதிலையை நோக்கி கிடுகிடுன்னு போயிட்டு இருக்கார். கொஞ்சம் தூரம் போய் தானே என்னடா பேசிட்டு இருக்கோம், பின்னாடியிலேருந்து ஒரு ரெஸ்பான்ஸுமே வரலையேன்னு திரும்பி பார்த்தா அந்த பசங்க வேற எங்கேயோ நின்றுருக்கா, சின்ன குழந்தைகளா, பாலகர்கள் அப்படிங்கிறத அவர் உணர்ந்தார். அந்த மாதிரி இந்த பசுக்களெல்லாம் ரொம்ப தூரம் போயிடுறதான். போனதுக்கு அப்புறமா அந்த பிருந்தாவனத்திலே, அந்த ஐஹீகம் என்ற வனத்திலே, அந்த பிருந்தாவனத்துக்குள்ளேயே கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய அந்த வனத்திலே, அந்த காட்டிலே நடுவிலே மாட்டிக்கொண்டு விடுகின்றன. அதனால் என்ன நிகழ்கிறது அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். அனதிக நிதாக ஔரிய பிருந்தாவந்தாத்து பகிரிதம் உபதாயா கானனம் தேனவஷ்யா தவ விரக விஷண்ணா ஊஷ்மல கிரீஷ்மதாபக பிரசர விசர தம்பஸ் யாக்குலாக ஸ்தம்பமாபுகு. அதாவது தேனவகா அந்த பசுக்கள், தேனவகா அந்த பசுக்கள் என்ன பண்ணுறது? அறியப்படாத அந்த காற்றுக்குள்ளே, அந்த வேனற் காற்றுக்குள்ளே வெயிலால் சுடப்படுகின்ற அந்த காடு. நம்ம பார்த்தோம், இந்த பிருந்தாவனமானது இந்த சீசன் மாறி மாறி வருகின்றது. அந்த இடத்துல இவைகள் முன்னாடி நடந்து செல்கின்றன. நீரை தேடிக்கொண்டு கொஞ்சம் தூரம் போயிடுறது. போன இடத்துல பிருந்தாவனத்தினுடைய நடுவில் அந்த காட்டு வெளியில இருக்கக்கூடிய பகிஹி ஈதம் கானனம், கொஞ்சம் பிருந்தாவனத்துக்கு அந்த புறம் இருக்கக்கூடிய அந்த ஐஹீகம் என்ற காட்டை அடைந்தவைகளாய், உபயாதாக அடைந்தவைகளாய், அடையப்பட்டவைகளாய், அந்த இடத்திலே ரீச்சானவைகளாய் என்ன பண்றது? அதற்கப்புறம் திரும்பி பார்த்தா கிருஷ்ணனையும் காணும், கோபர்களையும் காணும். என்னதான் இருந்தாலுமே தன்னோடு வந்த தலைவன் இல்லையே என்று நம்மை விட அதிகமாக வருத்தப்படக்கூடியவைகள் நாம் வளர்க்கக்கூடிய மிருகங்கள், விலங்குகள். அதுவும் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய மிருகங்கள், எந்த மிருகங்களாக இருந்தாலுமே ஒரு தலைவன் அப்படின்னா ரொம்ப அந்யோன்யம் அதிகமாக இருக்கும். பசுக்களுக்கு ரொம்ப அதிகம், பசுக்களுக்கும் மயில்களுக்கும் மான்களுக்கும் முயல்களுக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அது. அப்படிப்பட்டவை தங்கள் பிரிவினால் வருந்துகின்றன அப்படின்னு சாதிக்கிறார் பட்டத்திரி. இந்த விகரண விஷண்ணா, அதாவது தங்களுடைய பிரிவினால் வருந்துகின்றனவா. வருந்தி அப்படியே ஒரு பக்கம் தங்களுடைய பிரிவு என்ற தாபம், இன்னொரு பக்கம் மிகச் சூடாக இருக்கக்கூடிய அந்த கானகம், அந்த இடத்திலே தங்களை பிரிந்து அந்த பரவசத்தில் அவைகள் அசைவற்று நின்று கொண்டிருக்கின்றன. ஸ்தம்பம் ஆபுகு அப்படின்னா ஸ்தம்பம் மாதிரினா ஸ்தம்பம், ஸ்தம்பே அவதார ஸ்தமனஞ்சலபியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ஸ்தம்பமாக, தூணாக அப்படின்னா நிலையற்று அசைவற்று அவை நின்று கொண்டிருந்தன. அதாவது நம்ம நிருசிம்மாவதாரத்தில் பார்த்தோம், புயல் வர்றதுக்கு முன்னாடி அமைதிக்கு பின் புயல் அப்படின்னு சொல்லுவோம். அதனால பகவான் ஸ்தம்பம்னா அமைதியா இருக்கானாம், அதற்கு பின்னாலே ஒரு புயல் வரப்போகிறது.
புயல், பகவான் புயலாக வரப்போகிறான், புயலை ஏற்படுத்த போகிறான், அந்த அசுரனை சம்ஹாரம் செய்ய போகிறான். அதற்காக ஸ்தம்பே அவதாரம். அமைதியாக இருக்காராம் அந்த சூழல். அந்த மாதிரி அசைவற்று நின்று விட்டன என்ற கன்றுகள். இதை ஸ்ரீமத் பாகவதம் சாதிக்கிறது. த அபஸ்யந்தஹ பசூனு கோபாக கிருஷ்ண ராம ஆயதந்ததா ஜாத அனுதாபா ந விதுர் விசிந்தவஹ கவாம் கதிம். விசிந்த, எந்த விதமான சிந்தனையுமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிலைச்சு போய் நிற்கிறது, பிரமிச்சு நிற்கிறதுன்னு சொல்லுவா இல்லையா? அந்த மாதிரி அந்த சூழ்நிலையிலே அவை அபஸ்யந்தகா, பின்னாடி திரும்பி பார்த்தா காணும், கோபர்களை காணும், தன்னுடைய தலைவனான கிருஷ்ணனையும் ராமனையும் காணும். கோபாகா கிருஷ்ண ராமஹா யாரையுமே காணும். அதனால அப்படியே விசிந்தவகா, சிந்தையோடு இல்லாமல், எந்த சிந்தனையுமே இல்லாமல், அசைவற்று, கவாம் கதிம், எந்த விதமான மூமெண்ட்டும் இல்லாம அப்படியே அவை தேட முயற்சிக்கவும் முடியல. ரொம்ப தூரம் வந்துட்டோம், எந்த பக்கம் போய் தேடுறதுன்னு பிரமிச்சு ஸ்தம்பித்து நின்றவைகளாக நின்று கொண்டிருக்கின்றன அப்படின்னு பாகவதம் சாதிக்கிறது. நின்றதோடு மட்டுமல்லாமல் அடுத்தது என்ன செய்கின்றது, அவை என்ன செய்கின்றன அப்படின்னு சாதிக்கிறார் பட்டத்ரி. தத் அனுசக சகாயைஹி தூரம் அன்விஷ்ய சௌரே கலித சரணி முஞ்ச ஆரண்ய சஞ்சாதகேதம் பசு குலம் அபி வீக்ஷ க்ஷிப்ரமானேது மாராத் த்வயி கதவதிஹி சர்வதோ அக்னி ஜஜும்ப்ரே. அதாவது ஷௌரேகே, இந்த சௌரே அப்படின்னா பகவானுடைய வம்சத்தை சொல்றார். சூரசேன குலத்திலே ஜனித்தவனான ஹே கிருஷ்ணனே அப்படின்னு. தாசரதி அப்படின்னா தசரதனுடைய பிள்ளையாக வந்தவனே, அயோத்தியா ராமனே, அயோத்தியில் அரசனாக திகழ்ந்தவனே அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி வாசுதேவனே, வசுதேவருக்கு பிள்ளையாக பிறந்தவனே, அந்த மாதிரி சௌரே சூரஜனத்தில், சூரசேன குலத்திலே ஜனித்த ஹே கிருஷ்ணா தத் அனு சகாயைஹி சக. இந்த துணைவர்கள் கூடையே வந்திருந்தா இல்லையா? அந்த துணைவர்கள் எல்லாம் என்னாச்சு, வெகு தூரம் வந்துட்டார். தேடி வழி பிழைத்து இந்த மூஞ்சி காட்டிலே அவ என்ன பசு கூட்டங்கள்னா பசு குலம், பசு குலங்கள் எல்லாம் கஷ்டப்படுவதை கண்டு விரைவாக ஓட்டி கொண்டு வர தங்கள் பக்கத்தில் சென்ற பொழுது, இங்க ரொம்ப தூரத்திலேருந்து பார்த்துட்டார். இருந்து கோபர்களோடு சேர்ந்த பகவான் கிருஷ்ணன் தன்னுடைய கன்றுகளும் பசுக்களும் ரொம்ப தூரத்தில் இருக்குன்னு பார்த்துட்டா அவைகளை ஓட்டி கொண்டு வரலாம்னு வேகமா வரா. ஹி ஆக்னி. அந்த சமயத்திலே காட்டு தீயானது இவர்கள் இருவருக்கும் இடையிலே பரவ ஆரம்பித்து விட்டது. ஹா ஹா, அதாவது ஜுவாலையுடன் அர்த்தம். ஹாஹா அப்படின்னா ஹாஹா அப்படின்னா ஆஹா, இப்படி காட்டுத்தீ பரவிடுதே, கஷ்டம் கஷ்டம். அக்னிகி காட்டுத்தீ பரவ ஆரம்பிச்சுடுத்து. அந்த 4 புறமும் சுற்றி சுற்றி பற்றி எரிய ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சாதிக்கிறார். முஞ்சாடவ்யாம் பாகவதம் சாதிக்கிட்டு பாருங்க. அந்த முஞ்ச காட்டிலே முஞ்சாடவ்யாம் பிரஷ்டமார்க்கம் கிரந்தமானம் ஸ்வகோதனம். கிரந்தமானம், கிரந்தம் அழுதுன்னு இருக்கான் யாரு? இந்த பசுக்கள் எல்லாம் கிரந்தமானம் ஸ்வகோதனம். அந்த கோதனங்கள் பசுக்கள் எல்லாம் முஞ்சா எனும் காட்டிற்குள்ளே வழியை இழந்து, பிரஷ்ட மார்க்கம், அந்த மார்க்கங்களை எல்லாம் இழந்து அவைகள் அழுது கொண்டிருக்கின்றன. சம்பிராப்பிய திருஷிதா சாந்தாக ததாக தே சம்யவர்தயன்னு, அதாவது ஸ்வகோதனம், சொந்த மாடுகளை கண்டு கொண்டு. யார்? இந்த கோபர்கள். இங்கேருந்து பார்த்துட்டா தன்னுடைய மாடுகள் அவர்களை பார்க்கிறது, மாடுகளை அவர்கள் பார்க்கிறார்கள். கண்டு கொண்டு என்ன ஆயிடுத்து, ஒன்று ரொம்ப தூரம் வந்துடுத்து மாடுகள், இன்னொன்று ரொம்ப தூரம் வந்ததுனால டயர்ட் ஆயிடுத்து. அதாவது சாந்தாக ரொம்ப டயர்டாயிடுத்து. டயர்டானதுனால தாகம் எடுக்கிறது. அந்த பக்கம் நீர்நிலைகளை தேடி போய்கொண்டிருக்கச்சே இன்னொரு பக்கம் காட்டு தீ பரவினதுனால தாகம் எடுக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சம்யவர்தன் திரும்ப அழைச்சு கொண்டு வரணுமே அப்படின்னு இவர்களையும்
பார்த்து கொண்டு போயின்னு இருக்கா. அப்பொழுது காட்டு தீயானது எரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சாதிக்கிறார். அடுத்த இந்த காட்டு தீ எந்த பக்கமுமே பறவை, அதாவது எந்த பக்கம் போனாலும் தீயானது தன்னுடைய நாக்கை, தன்னுடைய ஜுவாலையை அப்படியே விசிறி கொண்டிருக்கிறதாம். எல்லாம் இவன் ஏற்பாடு பண்ணுறது தானே. கிருஷ்ணா, நீ இப்படியெல்லாம் பண்ணுறையே, இங்கேருந்து காட்டுட்டு 4 பக்கம் எழுதுதே, நீ பார்த்துட்டு சும்மா இருக்கி. யார் பட்டத்திரி சாதிக்கிறார் பாருங்க. 4 பக்கமும் காட்டுட்டு இவருக்கு பதைன்னு இருக்கு. ஏன்னா இவர் டிவியில் நம்ம சீரியல் பார்க்குற மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்கார். இந்த மாமிகள் பதைப்பாயில் ஐயோ போயிடுத்து அவன் அடிக்க வரான் நீ திரும்பி பார்க்காம இருக்கியே, அதோ ஒன்றை தான் அடிக்க வரான். இவா மனசுக்குள்ளே பதைக்கும். அந்த மாதிரி இவர் பதைக்கிறார். ஐயோ காட்டு தீ எரியிறது கிருஷ்ணா, நீ பார்க்காம இருக்கியே, என்ன பண்ண போற நீ? இவருக்கும் புரியல. அடுத்து கிருஷ்ணன் என்ன பண்ண போறான்னு அது யாருக்கு தெரியும்? கிருஷ்ணனுக்கு மட்டும்தான் தெரியுங்கிறது சொல்றார் பாருங்கோ. சகல ஹரிதீதிப்தே கோபராங்காரபீமே. அது எப்படி இருக்காம்? அவ்வளவு சிகினி விகத மார்கா அர்த்தக்தா இவார்த்தா அஹஹ புவன பந்தோ பாஹி பாஹீதி சர்வே சரணம் உபகதாஸ்துவாம் தாபகர் தாரமேகம் அப்படிங்கிறார். ஷிகினி, அதாவது அந்த காட்டு தீயானது 4 சகல ஹரிதீகி 4 பக்கங்களிலும் சூழ்ந்து கொட்டது. அந்த பசுக்களை 4 பக்கமும் காட்டு தீயானது சூழ்ந்து கொண்டது. இவர்களோ இந்த பக்கம் இருக்கார். கோரமான அந்த பயங்கரமான கோர பாங்காக பயங்கர கோரமாக இருக்காம அது எரியும் பொழுது இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தகைச்சு போய் நிற்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பக்கம் பசுக்கள் தகைச்சு போய் நிற்கிறது, இன்னொரு பக்கம் கோபர்கள் தகைச்சு போய் நிற்கிறா. எல்லாரும் வழி அறியாது விகத மார்கா, எந்த விதமான வழியும் தகையப்பட்டு இல்லாமல் பாதி அப்படி எரிஞ்சுட்டே இருக்கா, வருத்தப்பட்டுட்டே இருக்கா. அப்ப சொல்றா, அஹஹா பவன பந்தோ, ஐயோ லோகபந்துவே, லோகத்தை காப்பாற்றக்கூடியவனே, லோகபந்துவே பாஹி பாஹி தீ, எங்களை காப்பாற்ற வேண்டும், எங்களை காப்பாற்ற வேண்டும். நம்ம கேட்டுப்போம் இந்த பாஹிமாம் அப்படின்னு. பாஹினா காப்பாற்ற வேண்டும், எங்களை நீதான் காப்பாற்ற வேண்டும். பாஹி பாஹி இது ஆத்யாத்மிக முதலை தாபங்களை போக்கடிக்கக்கூடிய எல்லா விதமான ஹர்த்தாரம், எல்லா விதமான தாபங்களையும் போக்க அடிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய பகவானிடம் யார் இவர்கள்லாம் சரணம் உபகதாக, எல்லோரும் தங்களையே ஒருவருக்கு ஒருவர் துவாம் ஏகம், ஒருவருக்கு ஒருவர் சரணடைந்து பகவானிடம் எல்லோரும் தாங்கள் சரணமடைகிறார்கள். பட்டத்தில் சொல்றார், எல்லாரும் உங்ககிட்ட வந்து சரணமடைகிறார். எதுக்கு சரணமடைகிறார் தெரியுமா கிருஷ்ணா? லோகபந்துவே, நீதான் காப்பாற்ற வேண்டும். அவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இவர்கள் எல்லோரும் உன்னை கண்டவர்கள். எங்கேருந்து? ஆரம்ப காலத்திலேருந்து உன்னை பார்த்துட்டு இருக்காவா. ஒவ்வொரு அசுரர்களாக வரும்போது பார்த்துட்டு இருக்கா. கொக்கா ஒரு அசுரன் வந்தான், நண்பனாக ஒரு அசுரன் வந்தான், இப்படி பலவிதமாக அசுரர்கள் வந்தார்கள். அது மட்டுமல்ல கிருஷ்ணா, அந்த நச்சு பாம்பின் படத்திலேயே நீ நடனமாடினாயே, இதையெல்லாம் கண்டவர்கள் அவர்கள். நீதான் அவர்களை காக்க வேண்டும் என்று. நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.